வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாரதி கண்ணம்மா ரெண்டு பேருக்குமே இப்போ அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருது. அடுத்ததா பாரதி லட்சுமிக்காக அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. அப்போ டீச்சர் சொல்கிறாங்க அவங்களோட பேரண்ட் தான் எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அவளுக்கு பேரண்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாரு பாரதி. அதை பார்த்த உடனே லட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் ஒரு கட்டத்துல இப்போ ஹேமாவுக்கு பாரதி யாரோ ஒருத்தரோட போட்டோவை காமிச்சு அவங்களோட அம்மா அப்படின்னு பொய் சொன்ன உண்மை தெரிய வருது. ஏன் டாடி என்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. கோபப்பட்டு இப்போ ஹேமா அவங்க ரூம்ல போய் கதவை அடிச்சுக்கிறாங்க. கதவை தொற ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கண்ணம்மா ரெண்டு பேருமே கதவை தட்டுறாங்க. என் பொண்ணுகிட்ட இப்பவாவது உண்மையை சொல்லுங்கத்த அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. ஹேமா என்னோட பொண்ணுதான், அவங்க அம்மா சாகல, நான் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. இருக்கிற பிரச்சனை பத்தாம புதுசா ஒரு பிரச்சனை வேணாமே கண்ணம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க சௌந்தர்யா. ஹேமா கதவை திறந்து இப்ப வெளியில வராங்க. எதனால ஹேமா போய் கதவை அடிச்சுட்டேன், நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. என்னோட அம்மா யாருன்னே தெரியல, எதுக்காக என்னோட டேடி என்கிட்ட பொய் சொன்னாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அழுறாங்க ஹேமா. அப்போ அங்க பாரதி வராரு. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு ஹேமா அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்கிட்ட பேசாதீங்க டேடி, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, இங்க இருந்து போயிருங்க டேடி அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. பாரதியும் மனசு வருத்தப்பட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்ததா ஹேமா பாரதிட்ட பேசவே மாட்டேன்றாங்க. பாரதி ஹேமாட்ட சொல்றாரு, என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது ஹேமா, என் கூட பேசு ஹேமா அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏன் டாடி என்கிட்ட பொய் சொன்னீங்க, யாரோ ஒருத்தவங்களோட போட்டோவை காமிச்சு எதுக்கு அம்மானு பொய் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா எனக்கு உன்னோட அம்மா யாருன்னே தெரியாது அப்படின்னு பாரதி சொல்றாரு. எப்படி டாடி, எனக்கு அப்பா நீங்க இருக்கும்போது அம்மா யாருன்னு தெரியாதுன்னு ஏன் டாடி பொய் சொல்றீங்க அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. நான் உன்னோட அப்பா கிடையாது அப்படின்னு பாரதி சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஹேமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன 4 அடி கூட அடிங்க டாடி, ஆனா என்னோட அப்பா இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க டாடி அப்படின்னு சொல்லி அழுறாங்க. சொல்றது உண்மைதான் ஹேமா, உன்னோட அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பாரதி சொல்றாரு. ஏன்னா நீ ஒரு ஆதரவற்ற குழந்தை, நீ குழந்தையா இருக்கும்போது உன்னோட பாட்டி தான் என்கிட்ட தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால உன்னோட அம்மா அப்பா பத்தின விவரம் எனக்கு தெரியாது ஹேமா அப்படின்னு சொல்றாரு. உன்னோட பர்த்டே அதுமா நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட, உன்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ண வேணான்னு தான் ஒருத்தவங்களோட போட்டோவை காமிச்சு உன்னோட அம்மான்னு நான் பொய் சொன்னேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. அப்போ நீங்க என்னோட டேடி கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அன்கான்சியஸ் ஆகி இப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சௌந்தர்யா பாரதியை திட்டுறாங்க. ஏண்டா குழந்தைகிட்ட என்ன விஷயத்த பத்தி சொல்லணும்னு கொஞ்சம் கூட அறிவில்லையா உனக்கு அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹேமாவுக்கு உடம்பு சரியாயிருது. அவங்க எழுந்திருக்கிறாங்க. நான் இனிமே இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன், இது என்னோட வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா இப்போ வீட்டை விட்டு வெளியில போறாங்க. எல்லாரும் தடுத்து பாக்குறாங்க. ஆனா ஹேமா கேட்கவே இல்லை. கண்ணம்மா சொல்றாங்க, ஒரு நிமிஷம் நில்லு ஹேமா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சொன்ன உடனே ஹேமா நிக்கிறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, எங்க போற ஹேமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்குன்னு ஃபேமிலியே கிடையாது, என்னோட வீடு இது கிடையாது, நான் எதுக்காக இனிமே இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அழுறாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க பாட்டி, என்னை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க, நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. சௌந்தர்யா சொல்றாங்க, நீ எங்க போற ஹேமா, இதுதான் உன்னோட வீடு, அங்க பாத்தியா உன்னோட டாடி எவ்வளவு அழுதுட்டு இருக்கிறாருன்னு பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி இப்போ ஹேமாட்ட சொல்றாரு, நீ என்னோட பொண்ணு இல்லதான், ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவன் மேல நான் எவ்வளவு அன்பா இருப்பேனோ அதை விட அதிகமா தான் நான் உன் மேல பாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ என்னை விட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஹேமா அப்படின்னு சொல்றாரு பாரதி. கண்ணம்மா இப்போ ஹேமாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஹேமாவுக்கு இப்போ அழுது ஃபீவர் வந்துருது. கண்ணம்மாவும் கூட இருந்தே கவனிச்சுக்கிறாங்க. லட்சுமி கண்ணம்மாட்ட கோபப்படுறாங்க. ஹேமா அவளோட அம்மா யாருன்னு கேட்டு ரொம்ப அழுதாலேம்மா, அப்பவாவது நீ உண்மை சொல்ல வேண்டியதானம்மா, நீ தான் அவளோட அம்மானு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வாமா நம்ம போய் ஹேமாட்ட உண்மையை சொல்லிடலாம், அவ இங்க கூட இருக்க வேணாம், நம்ம கூடவே கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. சௌந்தர்யா இப்ப அங்க வராங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு லட்சுமி, கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த உண்மையை பத்தி ஹேமாட்ட எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சத்தியம் வாங்கிடுறாங்க. அடுத்ததா பாரதி கண்ணம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. நான் உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. பாரதி கண்ணம்மாவை பார்த்து கையேந்தி கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. என்னோட பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத கண்ணம்மா, என்னோட பொண்ணை என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போயிரு கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே கண்ணம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியை கூப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து போயிடுறாங்க. ஹேமாவுக்கு கூடிய சீக்கிரமாவே அவங்களோட அம்மா கண்ணம்மா தான் அப்படின்ற உண்மை தெரிய வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.